கர்நாடகாவில் 7,000 இளைஞர்களுக்கு HIV தொற்று. எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட 30 பேர் பொட்டு 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 செத்து போயிட்டாங்க. பெங்களூரில் அது இருக்குதுங்கிறது வந்து நம்ம ஆச்சரியப்பட்டு கொண்டுமே இல்லை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கதையெல்லாம் கிடையாது. 8 மணிலேருந்து 1 மணி வரையிலும் ஆணும் பொண்ணும் அந்த பப்பில். அதனால தான் நம்ம ஊர் பசங்கள்லாம் வந்து பெங்களூர்லேருந்து பொண்ணு வந்துன்னா வாங்க. ட்ரக்ஸு அவங்க யூஸ் பண்ண சிரஞ்சி ட்ரக் அடிக்ட் அவங்க வந்து ஊசியை சிரிஞ்சு மாற்றுறது மூலமாக அது பரவுது. காலேஜ் ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து கிளஸ்டராக நிறைய வந்து டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. என் காலம் வேற, நான் ஷாக் ஆகி நிற்கிறேன். ஹோமோசெக்சுவாலிட்டியா ஹாஸ்டலு ஜெயிலு இதுல எல்லாம் அதிகமாக இருக்காங்க. பல பேரோட உடலுறவு கொள்றதுனால வர்றது தான். செக்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா போச்சு. ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன், ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியே, நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்றா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் சார்? ஆப்பிரிக்கன் ஸ்ட்ரெயின், யூரோப்பியன் ஸ்ட்ரெயின், ஏஷியன் ஸ்ட்ரெயின்னு வகைப்படுத்திருக்காங்க. அதில் ஏஷியன் ஸ்ட்ரெயின் வந்து கர்நாடகாவில் 7,000 இளைஞர்கள், அதாவது 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு HIV தொற்று வந்து இருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அதுவும் வந்து குறிப்பாக அந்த கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரியான இவங்களுக்கு இடையில வந்து HIV தொற்று அதிகரிக்கிறது வந்து ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அது? முதல்ல ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு இது என்னன்னாக்கா, எய்ட்ஸ், நான் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக தான் நான் இருந்தேன். நான் தான் முதல் அதிகாரியாக இருந்தவன். அதனால் அந்த எய்ட்ஸை பற்றி எல்லா தகவலும் தெரியும். அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன ஒன்று. எங்கள் காலத்தில் எய்ட்ஸ் வைரஸ் வந்ததுன்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட 30 பேர், எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட 30 பேர் பொட்டு 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 செத்து போயிட்டார். HIV வந்தாலே வந்து மரணங்கிறது உறுதியாயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது அப்போ. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதோடைய வீரியம் சரியாக இல்லை. பல பேர் சாகவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல, சேகர்னு ஒரு பையன், இன்றைக்கி அவர் பெரியவர், 78 வயசு. அவர் தான் முதல்ல தமிழ்நாட்டில் எனக்கு வந்து HIV தொற்று இருக்குது, அரசாங்கம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். கல்லூரி மாணவர் அப்போது. இப்போ அவருக்கு 78 வயசு, நல்லா இருக்கார் எய்ட்ஸோடு. அதனால் இன்றைக்கி வந்து எய்ட்ஸ் வந்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆப்பிரிக்கன் ஸ்ட்ரெயின், யூரோப்பியன் ஸ்ட்ரெயின், ஏஷியன் ஸ்ட்ரெயின்னு இது அந்த வைரஸை வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் ஏஷியன் ஸ்ட்ரெயின் வந்து வீரியம் ரொம்ப குறைச்சல், அதுக்கு கொல்ற சக்தி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நம்ம உடம்புல இந்தியாவை பொறுத்தவரையில் என்னென்னா, நமக்கு வராத வியாதிகளே கிடையாது. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல மிக அதிகம். அதை இது பண்ணிக்கிட்டு அந்த எய்ட்ஸால் ஒன்றும் நம்ம ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியல. பல பேர், நான் ஒரு ஈரோட்டில் ஒரு நோயாளி, ஒரு பெண் நோயாளி, நான் ஈரோடுக்கு போனபோது அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே, நான் தான் சார் இந்த பேரை சொல்லிச்சு. அடிப்பாவி, நீ செத்து போயிட்டு இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னா. அதான் நல்லா உயிரோட தான். அப்புறம் வந்து இவங்க கமலஹாசனுடைய உறவுக்கார பெண் அனுஹாசன், அவங்க வந்து ஒரு டிவியில் எய்ட்ஸ் நோயினுடைய இன்றைய நிலைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. டாக்டருக்கு முறை என்ன கூப்பிட்டாங்க, பல எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்களாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 50-60 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களாம் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டது நான். அப்புறம் தான் நான் சொன்னேன், எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்களும் சாகலை, அதை பார்த்த டாக்டர் நானும் சாகலை, அப்புறம் இதுக்கு என்னமா இருக்குது? இன்றைக்கி வந்து மருத்துவம் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. பல்வேறு வகையான மருந்துகள், மாத்திரைகள்லாம் வந்துருக்குது. ஒவ்வொரு வியாதிக்கும், ஒவ்வொரு சின்ன நோய்களுக்கும் தனியான மருந்துகள்லாம் வந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எய்ட்ஸால் வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியாது. இன்றைக்கி அந்த இடத்த வந்து கொரோனாவும் டெங்குவும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. கொரோனா வந்த பிறகு இதுக்கெல்லாம் மரியாதை போயிடுச்சு. அவ்வளோதான். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, பெங்களூரில் அது இருக்குதுங்கிறது வந்து நம்ம ஆச்சரியப்படுத்த கொண்டுமே இல்லை. பெங்களூர் கல்ச்சருங்கிறது பப் கல்ச்சர்னு பேர் இருக்குது. 8 மணிக்கு அந்த பப்பு திறக்கிறாங்க, பீர் கடைகள், பீர் விற்கிறாங்கன்னு திறக்கிறாங்க. போய் பாருங்கள், பெங்களூருக்கு போங்க. 8 மணிலேருந்து 12, 1 மணி வரையிலும் ஆணும் பொண்ணும் அந்த பப்பில் என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதனால தான் நம்ம ஊர் பசங்கள்லாம் வந்து பெங்களூர்லேருந்து பொண்ணு வருதுன்னா வேணான்னுறாங்க. பப் கல்ச்சர் அங்கே பயங்கரமாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் பெரிய ஆபத்து வரும்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கும். ஜாக்கிரதையாக. இப்போ ஒரு டிசீஸாக இப்போ அதனால் பெரிய ஆபத்து வர வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஆனால் ஒரு சோஷியல் கன்சர்னாக இது எதனால் நடக்குது,
அவங்களுக்கு உடல் உறவு தான் பல பேரோடு உடல் உறவு கொள்றதுனால வர்றது தான். இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கள் காலத்தில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக இருந்த காலத்திலேயே எய்ட்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி செக்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா போச்சு. ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன், ஆணும் பெண்ணு என்ன மாதிரி இருக்காங்க, இந்த படிக்கிற பசங்க என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறியே, நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்றா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு. நீங்கள் என்ன சார் அந்த காலத்து மனுஷனாக இருக்கிறீங்கன்னு. உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வான்னு. அவங்க அப்பா அம்மா வந்து பேசும்போது என்ன சார் இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் சார், இதெல்லாம் பெருசாக பேசாதீங்கன்னு அப்பா அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பெர்மிஷன் சொசைட்டி சமூகம் இன்றைக்கி ஒரு செக்ஸ் சம்பந்தமான பார்வையை மாற்றிக்கிச்சு. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கதையெல்லாம் இன்றைக்கி கிடையாது. இப்போது டைவர்ஸ் பண்ணுறதுனால சர்வசாதாரணமாக இருக்குது. பெண்களால் டைவர்ஸ் நடக்குது. எனக்கு வேணாம் இந்த கணவன் விட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற காலத்தில் எய்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஓகே, ஆக்சுவலாக இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ நிறைய டேட்டிங் ஆப்ஸு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அதைத்தான் நான் சொல்கிறேன். கால மாறுபாடு, சமூக மாறுபாடு, பெர்மிசிவ் சொசைட்டி அனுமதிக்குது. சமூகமே இதை அனுமதிக்குது. அப்பா அம்மாவே வந்து நீங்கள் இதை பெருசாக எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? என் காலம் வேறு. நான் ஷாக் ஆகி நிற்கிறேன். அது இதை என்ன சார் பெருசாக எடுத்துக்கிறீங்கன்ட்டு போகுது. அவங்க அப்பா அம்மாவும் அதே சொல்கிறாங்க. அப்படி சமூகம் மாறிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இந்த நோய்கள்லாம் எதிர்பார்த்து தான் ஆகும். ஆனால் என்னன்னாக்கா எய்ட்ஸு ஆசிய எய்ட்ஸ் வைரஸ் வந்து அவ்வளோ வீரியம் உள்ளதாக இல்லை, ஆளை கொல்லுலங்கிறது ஒரு தைரியம் நமக்கு இருக்குது. அதை கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆணும் ஒரு வயதுக்கு வந்து ஒரு பெண்ணும் இது பண்ணுறது ஓகே. இப்போ இது இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்க மூலமாக பரவுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அவங்க வந்து ரெகுலராக செக்கப் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு தொழில் போய்டும். அதனால தான் அவங்க அஃபிஷியலாக நிர்ணயிக்கப்பட்ட விலை மாதர்கள் தன்னோட உடம்புல நோய் வராமல் பார்த்துக்குவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து மூடியாச்சுங்க. நோயாளிகள் இல்லை. ஏன்னா கடையில் போய் மருந்து கேட்டாங்க, உடனே கொடுக்குறாங்க, உடனே சரியாயிடுச்சு. இதுக்கு கடையிலேயே கவுண்டர் மெடிசனு. எய்ட்ஸை பற்றி சொல்ல நான் இப்போ சிஃபிலிஸு, குனோரியா, ஷாங்க்ராய்டு இது போன்ற நோய்கள்லாம் இல்லை. இன்றைக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டை இடித்து, அந்த கட்டடத்தை இடித்து வேறு கட்டடம் கட்டிவிட்டாங்க. ஒரு காலத்தில் உலகம் முழுவதையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்த நம்பர் 1 டிசீஸ் இன்றைக்கி இல்லை. அது மாதிரி பல தொற்று நோய்கள், காலரா கிடையாது, டைஃபாய்டு கிடையாது, மலேரியா கிடையாது, இது மாதிரி பல நோய்கள் இன்றைக்கி இல்லை. உடல் ஊனமுற்ற குழந்தைகள் இப்போ பிறக்கிறது இல்லை. காரணம் ஆன்டிநேட்டல் செக்கப்புக்கு பெண்கள் கர்ப்ப காலத்தில் போய் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு செக்கப் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து ஊனம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைய டெர்மினேட் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரெக்னென்சியை இது பண்ணிடுறாங்க, அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஊனமுற்ற குழந்தைகள் நம்ம பார்க்குறது இல்லை. நிறைய நோய்கள் இன்றைக்கி இல்லை. நான் படித்த மருத்துவம் இன்றைக்கி இல்லை. ஓகே, அந்த மருந்துகளும் இன்றைக்கி இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் இது பண்ணுறேன், எனக்கு கொடுக்குற மருந்தெல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னு கூட எனக்கு தெரியல. கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சிம்டத்துக்கும் ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மருத்துவம் வளர்த்துருக்கு. அதனால் இது இருக்குது, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்குது. அதே போல் வந்து இந்த ஹாஸ்டல்ஸ், காலேஜ் ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து கிளஸ்டராக நிறைய வந்து டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டலு, ஜெயிலு இதுல எல்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்துலேயே பயிற்சியாச்சுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறத திருப்பி கேட்குறேன். அன்றைக்கி இதெல்லாம் பேசியாச்சு, எடுத்து பாருங்க தெரியும். ஓகே, புக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து அது வந்து நிறைய மேல் டு மேல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் அதுதாங்க ஹோமோசெக்சுவாலிட்டியா. கூவத்தூரில் இதுக்கெல்லாம் எதுக்கு போனோம்? விழுப்புரத்துக்கெல்லாம் ஏன் போனோம்? அங்கே தானே இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பூரா வந்து கூடுறதெல்லாம் அந்த கோயிலில் தானே, எல்லாம் கூத்தாண்டவர் கோயிலில் தானே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே எல்லாம் போய் நாங்கள் கேம்ப் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் தடுத்து நிறுத்தி எல்லாம் கண்ட்ரோல் கொண்டுட்டோம். கொண்டதுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் எய்ட்ஸே காணாமல் போயிடுச்சு. எய்ட்ஸு ஏறத்தாலும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் சொசைட்டியை, பெருசாக இருந்த சொசைட்டியை மூடி பேருக்காக 2 பேரை போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி எய்ட்ஸுக்கான தீவிரமான இதெல்லாம் முயற்சிகள்லாம் எதுவுமே எடுக்கலை. இப்போ இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு நம்ம கொஞ்சம்
ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து நிறைய வந்து அந்த எல்ஜிபிடிக்யூ, இப்போ கே, லெஸ்பியன் இப்படின்ற மாதிரியான கல்ச்சர்ஸும் பெருகி வருது. ஸோ இப்படி இப்போன்னாதீங்க, ம். அதை தான் சொல்ல வர்றேன். நீங்கள் ரொம்ப சின்ன பையன் தெரியுது. ஓகே. உங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அன்றைக்கி இதெல்லாம் பேசியாச்சு. கே சொசைட்டினா என்ன, ஹோமோசெக்சுவல்னா என்ன, எல்லாம் பேசியாச்சு. ட்ரக்ஸு அவங்க யூஸ் பண்ண இந்த சிரஞ்சீஸ், ட்ரக் அடிக்ட் ஆனவங்க வந்து ஊசியை சிரிஞ்சு மாற்றுறது மூலமாக அது பரவுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். அதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்போசபிள் சிரிஞ்சஸை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். இதெல்லாம் அந்த காலத்திலேயே முடிச்சாச்சு. டயக்னைஸ் பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி என்னுடைய நோயாளிங்க தாங்க முதல் 30 பேர் கேஸு தமிழ்நாட்டில்? ஆமாம், இந்தியாவிலேயே முதல் 30 கேஸு தமிழ்நாட்டில் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நான் எடுத்து கொடுத்த ரத்தத்தில் தான் எய்ட்ஸ் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு தான் WHO, வேர்ல்டு பேங்க்கு எல்லாம் வந்துட்டாங்க. வேர்ல்டு பேங்க்குக்கு WHO ரெண்டுக்கும் வந்து இந்திய பிரதிநிதியாக நான் தான் இருக்கேன். எய்ட்ஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பண்ணிட்டோம். தெருக்கூத்து போட்டோம், ட்ராமா போட்டோம், சினிமா எடுத்தோம், வில்லுப்பாட்டு நடத்தினோம், எல்லாம் பண்ணோம். இதுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி காண்டம் போடுங்க அப்படின்னு. நம்ம ஊரில் காண்டம் சேல்ஸ் வந்து நல்லா பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேரளாவில் என்னை கூப்பிட்டாங்க. கேரளா கவர்மெண்ட்டுக்கு அட்வைசராக நான் போனேன். அது மாத்திரம் இல்லாமல் சீஷல்ஸ் தீவு, அந்த தீவுக்கு நான் போய் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் போய் அதுதான் கேட்க வந்தேன். அதாவது நீங்கள் தமிழ்நாடு இந்த மாதிரி வந்து முன்ன வந்து எஜுகேட்டட் இல்லாத மாநிலம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. நீங்கள் வந்து அந்த டைமில் இந்த அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாடுகள்லையும் போயிட்டு இது குறித்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கீங்க. அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே என்னென்னலாம் பண்ணி? அமெரிக்கா தானே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம். எய்ட்ஸை கண்டுபிடிச்சது அமெரிக்கர்களுக்கு வந்ததுனால தானே உடனடியாக வந்தது. அது அன்றைக்கி வந்த தகவல் என்னன்னா, அவங்க அமெரிக்கர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை வைரஸ் தான் இது அப்படிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த ஒரு தகவல். அது அவன் ஊர்லேயே பரவுனதுனால தான் வேறு வழி இல்லாமல் உடனடியாக தடுப்பூசி கிடுப்பூசி எல்லாம் கொண்டு வந்து நோயை நிறுத்தத்துக்கு ஜிடோட்டின் மாத்திரைகள் எல்லாம் உடனடியாக கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டான். அவன் கொண்டு வந்ததே வந்து ஆப்பிரிக்கர்களையும் ஆசியர்களையும் குறிப்பாக இந்தியர்களையும் எய்ட்ஸால் வந்து ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வைரஸை உருவாக்கணும். கடைசியில் என்னாச்சுன்னா அவன் தலையிலேயே ஓடிச்சு. அது அமெரிக்காவில் இருந்தபோது அது பெரிய செய்தியாக இருந்தது. ஓகே. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? நிறையா இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் சின்ன பையன் பழத்தெல்லாம் எடுத்து ஏதாவது மறுபடியும் கூப்பிட்றீங்க. நான் அந்த 30 வருஷம் முன்னாடி அந்த நினச்சி பார்க்க மறந்து போச்சு. எய்ட்ஸே மறந்து போச்சு எங்களுக்கு. ஓகே. ஞாபகம் கூட இல்லை. இன்றைக்கி திடீர்னு வந்து சொல்கிறீங்க. எடுத்து பழைய இதை ஒரு 80ஆம் வருஷத்து இதெல்லாம் எடுத்து பாருங்க. எடுத்திங்கன்னா இப்போ எய்ட்ஸை பற்றிய செய்திகள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதில் என் ஃபோட்டோவெல்லாம் இருக்கு பாருங்க. அதாவது எய்ட்ஸ் குறித்து, அதுக்கப்புறம் உங்களோட அந்த எய்ட்ஸ் பிரச்சாரம், அது விழிப்புணர்வு, அது குறித்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.